நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். மாயா வந்து மாசமா இருக்கிறது வந்து குடும்பத்தில உள்ள எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கிட்டு பார்த்தா மாயா வந்து கருவ கலைக்கிறதுக்காக பயங்கரமா முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து மாயாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல, "நீ வந்து கருவ கலைச்சிரு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அவர் வந்து ரோட்ல நின்னுகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு வந்து மாயா வந்து வராங்க. வந்த உடனேயும், "வா மாயா, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன்ல, அதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கே தெரியல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேர் கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு வந்து மாயாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. பார்த்தா, "நாங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் கிளப்ல இருந்து கால் பண்ணுறோம். நீங்க வந்து ஃபேஷன் ஷோக்கு வந்து உங்கள் நேம் கொடுத்துருந்தீங்கல்ல, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாயாவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. "டேய், நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அந்த ஷோக்காக வந்து என்னை கூப்பிட்டாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பாத்தியா மாயா, கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஃபோன் வந்திருக்கு. நான் கூட உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, இந்த குழந்தை வந்து உனக்கு தேவையில்ல, கருவை கலைச்சிரு, அதான் வந்து சரியாக இருக்குன்னு உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, பாத்தியா, அது வந்து இப்போ கரெக்ட் ஆகிருக்கு. கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வந்து உனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீ வந்து அதை யூஸ் பண்ணிக்கோ, நல்லா யோசிச்சுக்கோ. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மாயா வந்து முடிவெடுத்துடுறாங்க. பேசாமல் இந்த குழந்தைய கலைச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவெடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பார்த்துட்டா எல்லாமே அந்த இடத்துல இருக்காங்க. ஜீவா வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. "என்ன மாமா, காலெல்லாம் சரியாயிடுச்சா, எப்படி இருக்குன்னு" சொல்லிட்டு. அப்போ மாயா வந்து போகிறாங்க. "ஏய் மாயா, இங்கே வா, எங்கே போனேன்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து கேட்குறாங்க. "இல்லைண்ணே, சும்மா பக்கத்தில் வெளியில் போனேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன, நான் இங்கே இருக்கேன், நீ வெளியில் எங்கே போய்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "இல்லைண்ணே, ஃப்ரெண்டை தான் பார்க்க போனேன்" அப்படின்னு சொல்லி சமாளித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலேயே மயங்கி கீழே வந்துடுறாங்க. "ஐயோ, என்னாச்சு என்னாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜீவா வந்து தூக்கிட்டு ரூம்குள்ளே கொண்டு போகிறாங்க. அடிக்கடி வந்து இப்படி வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்காளே, இது சரியில்லையே, உடனே என்ன ஏதுன்னு வந்து டாக்டர்கிட்ட சொல்லி நம்ம செக் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு வந்து ஒருத்தவங்க கால் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு போய் மாயா வந்து தனியாக ரூமுக்குள்ளே வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, "ஏம்மா, இதெல்லாம் ஒன்றும் ஃப்ரீயாக விடுமா, மாசமாக இருக்கிறப்ப அடிக்கடி வந்து மயக்கம் வருது, விழுகிறதெல்லாம் சகஜம் தான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டாக்டர், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கேட்காங்க. "என்னம்மா, சொல்லுமா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டாக்டர், நான் மாசமாக இருக்கிறது வந்து எங்கள் வீட்டு யாருக்குமே தெரியாது. நான் வந்து இந்த கருவை வந்து கலைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டில் சொல்ல வேண்டாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அதாவது தாய்மை வந்து நமக்கு எப்பயுமே கிடைக்காது. எப்பயாவது தான் அந்த கடவுள் வந்து குடுப்பாரு. அத நம்ம வந்து ஏத்துக்கணும். சரியா? இந்த நேரத்தில வந்து நீ கலைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல டாக்டர், இது வந்து என்னோட ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு தடையா இருக்கும். நான் வந்து பின்னாடி குழந்தை பெத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரிம்மா, உன்னோட விருப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்துல சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில வராங்க. வெளியில வந்தோனே கௌதம் வந்து பதட்டத்திலே இருக்காங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க, "கௌதம், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, பதறாதீங்க. உங்க தங்கச்சி வந்து மாசமா இருக்காங்க. எல்லாமே நல்ல செய்தி தான்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே எல்லாத்துக்கும் பயங்கரமான சந்தோஷமாயிருது. "உண்மையாவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து விறுவிறுன்னு ஓடி போய் கட்டியெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஜீவா வந்து மாயா வந்து ரூம்குள்ளே கூட்டு போய், "என்ன மாயா, சொல்லவே இல்லை என்கிட்ட கூட" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லை ஜீவா, எனக்கு இப்போ தான் தெரியும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி சரி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நல்லா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா நம்ம கௌதம் பயங்கரமான ஏற்பாடுலாம் பண்ணிட்டாரு. எங்கள் மாயா வந்து குழந்த சாரி மாயா வந்து மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டாரு. நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், எல்லாமே பயங்கரமாக பண்ண போகிறோம், மாயாவுக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, இந்த மாதம் வந்து நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே 1 மாத சேலரி வந்து ஃப்ரீ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அடிதடியாக திட்டமெல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு மாயாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா, நம்ம வந்து குழந்தைய கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம், இங்கே வீட்டில் பார்த்துக்கிட்டா எல்லாம் தடபுடலாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "எப்பா இருப்பா, அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தான்ப்பா பண்ணணும், 7வது மாதம் தான் ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, உடனே வந்து பண்ணியாகணும். மாயா வந்து மாசமாக இருக்கிறத வந்து எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும். உடனே வந்து இந்த ஊர்லேயே பெரிய கான்வென்ட் ஸ்கூல் எது, அங்கே தான் வந்து அட்மிஷனை போடணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஒருபடிக்கு மேலே போய், "மதுமிதா, அந்த காஷ்மீர்லேருந்து ஆப்பிள், குங்குமப்பூ எல்லாத்தையுமே இறக்குங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் டேய், இருடா, பொறுமையா இருடா. இப்போ உன் தங்கச்சி குழந்தைக்கே இப்படின்னா உன் குழந்தைக்கெல்லாம் என்ன பண்ண போறியோ" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா கௌதம், மதுமிதா 2 பேர் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா உடனே நம்ம இவர் வந்து அவங்க அப்பா அம்மா கால் பண்ணிடுறாங்க. ஜீவா வந்து, "அம்மா, உனக்கு ஒரு குட் நியூஸ்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "டேய் என்னடா, நேத்தாண்டா அங்கேருந்து வந்தேன், அதுக்குள்ளே என்னடா குட் நியூஸ்" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "அம்மா, நீ பாட்டி ஆக போகிற, அப்பா தாத்தாவாக போகிறாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "டேய் உண்மையாடா, மாயாவுக்கிட்ட ஃபோனை குடுறா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதும்மா, இப்போ வந்து மாயா மாசமாக இருக்கா, நீ என்ன ஃபோனில் வந்து பேசிட்டு சமாளிச்சலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா?
நாளைக்கு வந்து வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா ஃபங்க்ஷனில் வந்து பாரு அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. டேய் ஃபங்க்ஷனுக்கு வாரேன்டா, இருந்தாலும் அவகிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன்டா அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. நீ நேரில் தான் வந்து பேசணும். மாயா பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜீவா கூப்பிட்றாங்க. ஜீவா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே என்ன ஜீவா நீ தானே சொன்ன குழந்தையெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு கெரியர் தான் முக்கியம், ஃபஸ்ட்டு வந்து கெரியரை பார்ப்போம், அதுக்கடுத்து வந்து நம்ம குழந்தைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இப்போ குழந்தைய ஒருத்தவனே உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் என்ன மாயா டவுட்டு, உடனே வந்து நமக்கு குழந்தை வந்து உருவாயிடுச்சு, அதனால் வந்து இதை கலைக்கக்கூடாது, நமக்கு வந்து இறைவனாக பார்த்து வந்து இந்த டயத்தில் குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம வந்து கலைச்சிடக்கூடாது, நம்ம அந்த குழந்தைய பெற்றுக்குருவோம், லைஃப் அதுக்கடுத்து பார்த்துக்குருவோம், குழந்தை பெற்றுக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே உல்ட்டாவாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்தோன்னே மாயாவுக்கு வந்து ஷாக் ஆயிடுது. என்னடா இவனாவது வந்து குழந்தை வேண்டான்னு சொல்லுவான்னு பார்த்தா இவனும் அப்படியே உல்ட்டாவாக பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து கலைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், இவன் என்னடானா குழந்தை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, இது சரிப்பட்டு வராது, நமக்கு வந்து குழந்தை வேண்டான்னு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே அவரை கூப்பிட்டு ஜீவா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், கருவை கலைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொடனே ஜீவா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.